ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி குழம்பு தான். ரொம்ப சிம்பிளான, ஈஸியாக, சட்டுன்னு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான். இதை நீங்கள் மார்னிங் செஞ்சிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு. இப்போ ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சூடாகிட்டுருக்குது. எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பூண்டு போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு பொரிஞ்சது பச்சை மிளகா 3-4 கட் பண்ணி வச்சுருந்தேன் நீளமாக. அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து, வெங்காயம் போட்டுக்கலாம். இது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 கட் பண்ணிங்க. சின்ன வெங்காயமே சின்னது இல்லை, வெள்ளாரி வெங்காயம் தான். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 சொன்னேன். இப்போ தக்காளி பெரிய தக்காளியாக 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் எடுக்கிற வெங்காயத்தோட தக்காளி அதிகமாக இருக்கணும், 2 பங்கு அதிகமாக இருக்கணும். இதுக்கு தக்காளி நிறைய போட்டால் தான் இந்த குழம்பு குவான்டிட்டியும் கொஞ்சம் நல்லா வரும், நிறைய வரும், திக்காகவும் இருக்கும். நீங்கள் வெங்காயம் தக்காளி சமமாக போட்டிங்கன்னா அந்தளவு நல்லா இருக்காது. இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டேன். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளிக்கு புளி ஊற்றக்கூடாது. அதாவது இந்த தக்காளி குழம்புக்கு புளி ஊற்றாமல் செய்கிறோம். தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கிட்ட இருந்து கிளறி வதக்கி கொடுத்துக்கலாம். ஹையில் வச்சு பக்கத்தில் நிற்கணும், அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இது பியூர் காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்காக சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் பியூர் சில்லி, 3 ஸ்பூன் தனியாத்தூள் அப்படி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால காரம் அதிகமாக தெரியும், அதனால தான் சொல்கிறேன். தனியாத்தூள் அதிகமாக சேர்க்கணும் நீங்கள் பியூர் சில்லி சேர்க்குறதா இருந்தால். நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு எடுத்துக்கிட்டேன். இது எண்ணெயிலே நல்லா மிளகாத்தூளை பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூளை எண்ணெயிலே பரட்டி விட்டதுனால சட்டுன்னு ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னா எண்ணெய் குழம்புலேருந்து பிரிஞ்சு மேலே நிற்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணலாம். எந்த ஒரு குழம்பு நீங்கள் மார்னிங் வச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கு குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு எதனா ஒரு சைட் டிஷ் பொரியல் அது மாதிரி எடுத்து நைட்டு இட்லி சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு